79வது செப்பரேட் ஏர் அசால்ட் பிரிகேட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கமா பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ முத்துகளான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கிறாங்க. காரணம் என்ன? சிர்ஸ்கி அவர்கள் ரொட்டேஷனை பத்தி பேசுனதுனால காண்டாயிட்டாங்க. இவங்கன்ட்டு இல்ல, இன்னும் பல பிரிகேட்ஸ் வந்து அப்படியே அட்டி வயர்லேருந்து அப்படியே முத்துக்கள் வெளியே வந்து விழுந்திருக்குது. முதல்ல இவங்க தரப்புல இருந்து பார்ப்போம். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருக்காங்க சிர்ஸ்கி அவர்களை பார்த்து. அந்த 4வது ஒன்று விட்டுருங்க, மொத்தம் 3 நல்லா நறுக்குன்னு கேட்டிருக்காங்க. 4வது அதோட கம்பேர் ஆகக்கூடிய ஒரு கேள்வி தான். என்ன அப்படின்னா முதல் கேள்வி, ஏங்க ஆக்டிவான ஃபேஸ் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யா வந்து அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கொஸ்டான்டிஃப்கால பாதுகாத்துட்டு இருக்காங்களா 79வது அரசு பிரிகேட் அவங்க தான். தினம் ஏதோ கதவு திறந்தா ஒடியாற மாதிரி அவங்க பாட்டு ஒடியாந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து சண்டை பிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. இந்த சமயத்துல ரொட்டேஷனை பத்தி பேசுறீங்களே ஏன்பா? சரி, ஓகே, ரொட்டேஷன் பத்தி பேசுறீங்க, எப்படி ஆக்டிவ் ஃபேஸ் வந்து நீங்க ரொட்டேட் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான ரொட்டேஷன் நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறது போல நல்ல தங்கமா கேட்டுக்கிறாங்க. 2வது ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான ரொட்டேஷன் நடக்கும், யாரு வருவா, அப்படி பிரிகேட் இருக்குதா உக்ரைன்ல? முதல்ல 79வது அரசல் பிரிகேடான எங்களை இந்த பகுதியிலிருந்து எப்ப நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிறது போல 3வதாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எப்ப ரொட்டேஷன் நடக்கும், மேண்டேட்டரி விட்ரால் வந்து அந்த ஃபோர்ஸ்டு விட்ரால் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது கொஸ்டான்டிஃப்காலே அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நோவோமிக்கலேவுக்காக 6 மாசமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அங்கிருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கி அதை இறந்ததுக்கப்புறம் பரஸ்கோவிக்கா இழந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டான்டிஃப்கால வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இப்போ சண்டை ஆக்டிவாக அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க கேட்குற கேள்வியில வச்சு பார்க்கும்போது நியாயமாக தான் இருக்கு. ஆக்டிவாக அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு, தோத்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. இவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் வேணும். அந்த டைம்ல வந்து சிர்ஸ்கி அவர்கள் ஒரு ரொட்டேஷனை கொடுக்கணும். அப்படி ரொட்டேஷனை கொடுத்தாதான் அங்க புதுசா வீரர்கள் வருவாங்க. இவங்க எங்க நோவோமிக்கலேவுக்காலேயே 6 மாசமா சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை மாசம் அங்க நின்னாங்களோ யாருக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேல ஆக்டிவா ஃபீல்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எப்பங்க வெக்கேஷன் கிடைக்கும்? உக்ரைனுக்காக நாங்க உண்மையா நின்று போராடி இருக்கிறோங்க, எங்களை ஏங்க இப்படி வதைக்கிறீங்க? ஏன்னா உண்மைனா உண்மையை சொல்லிடுங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட நாங்க இங்கே இதுதான் எங்க தலையெழுத்துன்னு நினைச்சிட்டு நின்னுக்கிறோம் கடைசி வரைக்கும். இப்படிலாம் பண்ணாதீங்க சிர்ஸ்கி அவர்களே அப்படிங்கிறவங்கள தங்கமா கேட்டுக்கிறாங்க. ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட சோல்ஜர்ஸ் மனசுல எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கு. இந்த ஃப்ரண்ட் லைன் இருக்கிறவங்களுக்குலாம் நோபடி இஸ் கோயிங் டு கம் அப்படிங்கிறத எல்லாத்தோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாரும் வரப்போறது இல்லை, நம்மளை யாரும் காப்பாற்ற போறது இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் இங்கே நிற்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது போலவே பயங்கரமான ஒரு மாரல் வேல்யூ கம்மியாயிடுச்சா? இப்போ இந்த சமயத்துல ரஷ்ய வீரர்கள் ஏறி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களால தடுத்து நிறுத்த முடியும், தற்காத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா? அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கர்கிவ் பகுதியில எந்த மாதிரியான டிஃபென்ஸ் லைன் இவங்க அமைச்சுக்கிறாங்க அப்படின்றது உலகத்துக்கே ரஷ்யா வெளிச்சு போட்டு காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியா பகுதியில இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடில் லோடா இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜாப்ரோசியா பகுதியில ஆல்ரெடி போட்டிருந்தாங்க இல்லையா ட்ரென்ச், எல்லாம் கலரா தான் இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க போட்டோ எடுக்கிறதுக்காக. வேணா 2 தடவை மழை அடிச்சு சேறு சகதியானதுக்கு எல்லா ட்ரென்ச்சும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ப்ராப்பரா மெயின்டைன்டே இல்ல. இது வெஸ்டர்ன் ஜேர்னலிஸ்ட் தரப்புல இருந்தே பல மீடியாக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜாப்ரோசியால இருக்கக்கூடிய உண்மை நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத உக்ரைனோட ஃபோர்ஸஸ் வீடியோ பதிவுகளை விட ஆரம்பிச்சிட்டாங்க, இமேஜஸா விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப பிரச்சனை உக்ரைனியன் ட்ரூப்ஸுக்கு தான். ஏன்னா எந்த இடத்துல வர்னரபிளா இருக்கு அப்படிங்கறத ரஷ்யாக்கு இவங்களே சொல்லித்தராங்க. எங்க கட்டும் போதும் சொல்லாதீங்க அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ட்ரென்ச் லைன் வீக்கா இருக்கிறது ஏங்க சொல்றீங்க அப்படிங்கிறது போல பலரும் கேட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட குமுறல்களை வெளியே கொட்டிட்டு தானே தீரணும். ஸோ அது போல அவங்க கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு காயங்களுக்கெல்லாம் மருந்து போடணும் இல்லையா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி டிசிசி எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்களே, அதாங்க ஆளுங்களை பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா மருந்து போடும் விதமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5000 வீரர்களை வந்து மொபைலைஸ் பண்றாங்களாம். இவங்க எப்படி மொபைலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அது இப்போ ஒரு வீடியோ பதிவுலாம் வந்துச்சு. ஒரு நபரோட கால் வந்து பாத்தீங்கன்னா கார் டோர்ல மாட்டிக்கும், பிடிச்சி இல்லைன்னு இருக்கிற சோல்ஜர் வெறி கொண்டு ஆனால் பார்க்கவே முடியல கண் கொண்டு. பட் இருந்தாலும் ஓகே, 5000 வீரர்கள் வந்து மொபைலைஸ் பண்றாங்களாம். இப்போ இதுல இன்னொரு வேடிக்கை, ஒரு சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும் பாருங்க. ஆக்சுவலா இந்த பதிவுல இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இந்த ஒச்சான்ஸ்க் பகுதி இருக்குல்ல, இந்த ஓச்சா ரிவரை கிராஸ் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க, ரஷ்ய வீரர்கள் சண்டை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போகும்போது அங்க என்ன நடந்துக்குன்னா ரஷ்யன்ஸ் வந்து ஷெல்லிங் பண்ணிட்டாங்க. பண்ணோடனே ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் தெரிச்சு வர்றாங்க. சில நபர்களுக்கு என்ன பண்றேனே தெரியாம அப்படியே நின்னுக்கிறாங்களாம். யாருன்னா இந்த உக்ரைனோட பிரிசன்ல இருந்து ட்ரைனிங் கொடுத்து உள்ள அனுப்புனாங்க இல்லையா அவங்க. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, இவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய தரல அப்படிங்கிறது போல ரஷ்யன்ஸே பாம்பாத் சரி வாங்க ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது போல கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது இது போல புதுசா ட்ரைனிங்கே இல்லாம மிலிட்ரிக்கு இல்லாம சிவிலியனை கூட்டிட்டு வந்து விடுறாங்க இல்லையா? ஸோ அது போல நபர்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் பிடிச்சிட்டு போகும்போது பெரும்பான்மையா அவங்க கிட்ட இருந்து தகவல்களை ரஷ்ய வீரர்கள் வந்து வாங்கிக்கிறாங்களாமா.
ஸோ அப்படி வாங்கிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அவங்க தான் லத்தி வச்சு ஓய் அப்படின்னு ஓங்கினாலே அவங்க எந்த காரில் ஏற்றிட்டு போனாங்க, எந்த இடத்துல தங்க வச்சாங்க, எத்தனை நாள் தங்க வச்சாங்க, எந்த இடத்துல ட்ரைனிங் கொடுத்தாங்க, அங்கிருந்து எங்கே போனோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி ஆயுதம் கிடச்சிதுன்னு எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சிடுறாங்க இல்லையா. ஸோ அதனால எந்த இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு இந்த கர்கிவ் பகுதியில் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கர்கிவ் பகுதியில் போட ஒரு ஃபேப் அந்த பகுதியில் அப்படிங்கிறது போல ஃபேப் தூக்கி வீசி எரிஞ்சிட்டாங்க. இதனால உக்ரைனோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது போல ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய அந்த உக்ரைனோட வீரர்கள் ஈஸியா ரஷ்யா கொடுத்துறாங்க இல்லையா. ஏன்னா மிலிட்ரி ட்ரைனிங்ன்றது சுடுறதுக்கு வேணா சொல்லி தருவாங்க, தப்பிக்கிறதுக்கு வேணா சொல்லி தருவாங்க, குண்டுகள் எரியறதுக்கு வேணா சொல்லி தருவாங்க. அவங்களோட அடியை சமாளிச்சு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் இவங்க தெரியாது இல்லையா. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றதுலாம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா. ப்ராப்பரா ட்ரைனிங் இல்லை அப்படிங்கிற சொல்லப்பட்டது. அதனால தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்றாங்களாம் உக்ரைனியன் புதுசா எடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது ரெகுலர் மிலிட்ரி விட்டுருங்க, இப்போ புதுசா ராணுவத்துக்கு ட்ரைனிங் எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா சிவிலியன்ஸை, இவங்களை எல்லாத்தையும் கண்ணை கட்டிடுறாங்களாமா. கண்ணை கட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் வருது, அங்கே ட்ரைனிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே கண்ணை கட்டி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஆயுதங்கள் எடுத்து கொடுக்கறது, எல்லா விஷயம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்க போய் சிக்கிக்கிட்டாலும் ரஷ்யா வீரர்கள் அவங்களை என்னதான் கேள்வி கேட்டாலும் அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்காது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல நம்பர் தான் சொல்லப்பட்டது. இப்பெல்லாம் நடக்குதுன்னு கால கொடுமை எங்கே போய் சொல்லுது அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய சிவிலியன்ஸ் ஈஸியாக சரண்டர் ஆகிறதுனால அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் ஈஸியாக வாங்கிடுறாங்க ரஷ்யன்ஸை. அதனால இழப்புகள் ரெகுலர் உக்ரைனியன் மிலிட்ரிக்கு ஏற்படுது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. இன்னும் சில நாட்கள் ஏதாவது வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ஏதுங்கிறதுலாம். இது மட்டும் இல்லை, இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இது போல் வந்து பிரிசனர்ஸ் உள்ளே போயிருந்தாங்க தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் மீடியன்ஸ். எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உக்ரைனோட பிரிசனர்ல இருக்கக்கூடிய கைதிகள் ஆயுதங்களை வாங்கி ஒப்பந்தங்கள்லாம் போட்டு ஃப்ரண்ட் லைனுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆயுதம் கிடைச்சோன்னே ஓடிட்டாங்க அப்படிங்கிறது போல இந்த டெலகிராஃப்ல இருக்கிறாங்களே அவங்க தரப்புல இருந்து வந்திருக்கு செய்திகள். ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் லைனுக்கு போயிருக்கிறாங்க, திடீர்னு குண்டுகள் போட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் தெரியாது இல்லையா. மிலிட்ரியிலே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தெரியும். சும்மா இப்போ நம்மளை கூட்டிட்டு போய் விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குண்டுன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடதானு போவோம். எதையே கையில் வச்சுக்கணும், எது பத்திரமா வச்சுக்கணும் எதுவுமே தெரியாது. 1 மாதம் 2 மாதம் ட்ரைனிங்கில் கொண்டு போய் 15 நாள் ட்ரைனிங், இது எல்லாமே வெஸ்டர்ன் மீடியா சொல்கிறாங்கன்னு வெஸ்டர்ன் பத்திரிகையில் வரக்கூடிய விஷயங்களை கூட நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. 15 நாள் 20 நாள் ட்ரைனிங் கொடுக்குற நபர்களுக்கு என்ன தெரியும், ஒரு இடத்த பிடிச்சி கரெக்டாக பாயிண்ட்ல ஷூட் பண்ண தெரியுமா முதல்ல அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இக்கட்டான சூழ்நிலையில இப்போ உக்ரைனோட ராணுவம் இருக்கு. இது எப்படி எதிர்கொள்ள போறாங்க, வின்டர் வேற வரப்போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த சமயத்துல யூரோப்பியன் யூனியனை சேர்த்துறதுக்கு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்லாம் வச்சுக்கிறாங்க உக்ரைனை சேர்த்துறதுக்கு. இதுக்கு மேல எந்த ஒரு பகுதியையும் ரஷ்யா கிட்ட வந்து இழக்கக்கூடாது, இழந்த பகுதியை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது லிஸ்ட் போட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா உக்ரைனை மேற்குலக நாடுகளோட அந்த யூரோப்பியன் நாடுகளோட அந்த சில சட்டத்திட்டங்களா இருக்கும் இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டகிரேட் பண்ணும். ரஷ்யாவை இதுக்கு மேல 1 இன்ச்சு கூட எடுத்து வைக்கிறதுக்கு விடக்கூடாது, ஹோல்டு பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஒடசால போர்ட்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். எக்கனாமி வந்து அப் அண்ட் ரன்ல இருக்கணும். அப்பதான் உக்ரைனை வந்து ஏதாவது தட்டி தூக்கிட்டு வர முடியும். கவுண்டர் அஃபென்சிவ் ரஷ்யாவை துரத்தி விட முடியும். இதெல்லாம் விட்டுட்டு உள்ள வாப்பா அப்படிங்கிறது போல விட்டுட்டே இருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் முடியுங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. முடியுமா என்னமோ தெரியல, இதுக்கு மேல காலம் தான் பதில் சொல்லணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தரப்புல இருந்து வேற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்குது. அவரு தரப்புல இருந்து என்னன்னா நாங்க வந்து 1995 வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல சேர்றதுக்காக விருப்பம் தெரிவிச்ச அந்த கஸ்டம்ஸ் யூனியன் இந்த அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போட்டோம். அதுக்கப்புறம் 1999 தான் எங்களை கேண்டிடேட்டாவே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ 95 வந்து அக்ரிமெண்ட் பண்ணதுக்கு 99 வந்து கேண்டிடேட் பைவங்க அப்படிங்கிறதோட ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2005 வந்து யூல முழு மெம்பர்ஷிப்பா இவங்களை ஏத்துக்கலாமா அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்க பொறுத்து இருந்து பார்த்தோம். 2023 வந்துச்சு. துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் எங்களோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க நடக்குது இங்க யூரோப்பியன் யூனியன்ல, நாங்க 95 சப்மிட் பண்ணதுங்க பேப்பர் இருக்குதா இல்லைன்னா என்ன எரிச்சு போட்டீங்களா அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ 2024 பொங்கி எழுந்ததுக்கு அப்புறமா பிரிக்ஸ்ல கொண்டு வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கிறாங்க துருக்கி. இந்த பதில்கள் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியுங்களா, அதாவது
1995 சப்மிட் பண்ண பேப்பரு 2024 ஆச்சு. இப்போ வரைக்கும் ஓகே ஆன மாதிரி தெரியல. அந்த எழுத்தெல்லாம் இருக்குமா, இல்லை கையெழுத்து போட்டிருப்பாங்களே, அந்த எழுத்தெல்லாம் இருக்குமா என்ன எதுங்க தெரியல. பட் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் துருக்கி சேரல. இதே நிலைமை தான் உக்ரைனுக்கும் மால்டோவாக்கு இதே தான். சொல்லிக்குவாங்களே தவிர சேர்த்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனால் இப்போ பிரிக்ஸில் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஒத்துக்குவோமா, அதாவது நம்ம சொல்ல வரேன் இந்தியா ஒத்துக்குவோமா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் தீரணும், அதுக்கான சூழல் வந்துருச்சு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது போல். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா பைலேட்ரல் அக்ரிமெண்ட் டீல் வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சிருக்கோம். செக்யூரிட்டி பேக்ட். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ரஷ்யா வந்து பயன்படுத்திக்குவாங்க. ரஷ்யாவோட போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்கேஸ் ஆஃப் போர் சூழலாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும். ஏன்னா சூடானில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் டீல் வந்து ஓகே ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ரஷ்யாவோட நேவல் வெசலாக இருக்கட்டும், இல்லை கார்கோ ஷிப்ஸாக இருக்கட்டும் போகும்போது நம்ம இந்தியா இருக்குதே வாங்க ஒரு ஹால்ட் அடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது போல் இங்கே வந்து கொஞ்சம் உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இதுக்கு மேலே ரஷ்ய வீரர்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலே போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளும் அவங்களும் இது போல் மிலிட்ரி பேக்ட் சைன் பண்ணியிருக்கோம். இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னீங்கன்னா ஆர்டிக் பக்கத்தில் ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட பேஸஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே. ஸோ இது போல் பல விஷயங்கள் நம்மளுக்கு இதுக்கு மேலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீனா ஒரு வேளை கவுண்டர் பண்ணணும்னு நினச்சா கூட கவுண்டர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களோட போர்ட்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா. பட் ஆனால் இந்த பேக்ட் இன்னும் இரு தரப்பில் கன்ஃபார்ம் ஆகலை என்ன மாதிரியான பேக்ட் இருக்குது அப்படிங்கிறது போல். வெளியே வந்துச்சுன்னா தான் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இரு நாடுகளுக்குள்ள உறவு திரும்ப வளப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இப்படி இருக்கும்போது சிஎஸ்டிஓட சீஃப் இருப்பார் இல்லையா, நேட்டோல சிஎஸ்டிஓட சீஃப், அவர் தரப்புன்னு சொல்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்களும் பார்த்தாச்சுங்க நேட்டோ சும்மா எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க, அப்போ நாங்களும் எக்ஸ்பேண்ட் ஆகணுமே இல்லையா, அப்போதானுங்க ஒரு பேலன்ஸ் பவர் கிடைக்கும் அப்படிங்கிறது போல இவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இவர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் ஓகே ரைட்டு அப்படிங்கிறது போல எல்லாரும் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருப்பா, நார்த் கொரியா, இங்கே இருக்கிற ஈரானு எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க ரஷ்யாவோட. ஆல்ரெடி இருக்கிறாங்க தஜிகிஸ்தானு, இவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா கசகஸ்தான். ஸோ இவங்களாம் சேர்ந்துக்குவாங்க. அர்மீனியா போனால் என்ன போயிட்டு போகுது. ஸோ இங்கே இருக்கிற நாடுகளாக சேர்ந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஆஃப்ரிக்காவில் வந்து இப்போது நேட்டோவோட ஆலையாக வந்து பார்த்திங்கன்னா கென்யா இருக்கிறாங்க இல்லையா. ஸோ சீட்டோவோட ஆலையாக வந்து பார்த்திங்கன்னா மாலி, புர்கினா ஃபேசோ, நிஜர், இந்த பகுதி எல்லாமே இதுக்கு மேலே சீட்டோட ஆலையாக இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது போல் சொல்லப்பட்டு வருது. ஸோ பவர் நல்லா இருக்குது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவும் இந்த பேக்கில் சேர்றதுக்காக பேச்சுவார்த்தைகளாக நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஒரு சைடு அவங்க அக்ரெசிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைடு மறு சைடு இவங்க இருப்பாங்க இல்லையா. இதுக்கான காரணம் என்ன, இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த மனம் மாற்றம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான். பாலஸ்தீன்ற ஒரு நாடு இருந்தே ஆகணும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சவுதி தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சவுதி எப்படிங்க 9/11 அட்டாக்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா, முதல்ல இவங்க கிட்ட இருந்து போய் அப்ளிகேஷன் வரும் சிஎஸ்டிஓக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது அலையன்ஸ் கிரைசிஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, கியூபாவை சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இது வந்து அலையன்ஸ் கிரைசிஸாக மாறி இருக்கு. இந்த அலையன்ஸ் கிரைசிஸ் எப்போ தீரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்படி இருக்கும்போது செர்பியா இருக்கிறாங்க இல்லையா, செர்பியாவோட ஊக்கிக் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. லித்தியமுக்கான போர் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுக்கிறாரு. எங்க இங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அங்க இஸ்ரேல் காசா பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல எங்க லித்தியமுக்கான போருங்கிறீங்க. இது ஆப்பிரிக்கால பெரும்பான்மையா நடக்கும். அதுவும் இல்லாம அர்ஜென்டினா லெவல் அதிகமான ரிசர்வ்ஸ் இருக்குது, லித்தியம் ரிசர்வ்ஸ். அப்போ இது என்ன லத்தீன் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காலையும் நடக்கக்கூடிய போரை பத்தி இவர் சொல்றாரா அப்படிங்கிறது போலாம் வருது. எது எப்படியோ மிக பெரும் பிரச்சனைகள் வராம ஓரளவுக்கு எல்லாம் பேசி எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.